பாதுகாப்பிற்கான அடையாளம். அங்க உள்ள போகும்போது அந்த சங்கார தூதனை தேவன் தடுக்கிறார். தேவன் தடுத்து சங்கார தூதனை அந்த வீட்டுக்கு முன்னால் அவர் நின்னுக்கிறார். நின்றுட்டு சங்கார தூதனை வேற வீட்டு பக்கமாக திருப்புகிறார். பாருங்க 23ஆம் வசனத்துல, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுவதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் போது கர்த்தர் சங்காரகாரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுவதற்கு வர ஒட்டாமல், ரத்தத்தை பார்க்கும்போது அந்த சங்கார தூதனை வரவிடாமல் தடுக்கிறதே கர்த்தர் தான். வாசற்படியை விலகி கடந்து போவார். அவர் வாசல்ல நின்னுகிறார். அவரை பார்த்தோன்னே உள்ள வர முடியாது. அதனாலதான் அந்த கவரிங் ரொம்ப முக்கியம். நமக்கு ரத்தத்தினால் உண்டாகிற பாதுகாப்பு நமக்கு மிக அவசியமா இருக்கிறது அருமையானவர். அடுத்ததாக 22வது வசனத்துல, ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணியில் இருக்கும் ரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த ரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் இரண்டும் தெரியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். Be inside the home. அதான் அதனுடைய மிக முக்கியமான கட்டளை. நான் ரத்தத்தை தெளிச்சுட்டேன்னு சொல்லி ரத்தத்துக்கு வெளியே வந்துடக்கூடாது. அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டதற்கு உள்ளவே இருக்க வேண்டும். நான் சில நாட்கள் முன்பாக உங்களுக்கு சொன்ன சங்கீதம் 91ல, உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வவல்லுடைய நிழலில் தங்குவான். அவன் அதுக்குள்ள தங்கி இருக்கிற வரைக்கும், ஆபத்து விலைக்கு போயிருச்சா அப்படின்னு பாக்குறதுக்குள்ள எட்டி பார்க்க கூடாது. ஆனா உள்ளவே தங்கி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது. உள்ளுக்குள்ள அவன் தங்கணும். வந்து வந்து போக முடியாது. ஏதோ குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு வந்து போறதுனால அவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குன்னு நான் சொல்லல. ஏதோ வந்தோம், சண்டே வந்தோம் போயிட்டோம் அப்படின்றவங்களுக்கு பத்தி நான் பேசல. பண்டிகை கிறிஸ்தவங்களை பத்தி நான் பேசல. இந்த ரத்தத்துக்குள்ள தங்குறீங்களா? ரத்தமே ஒவ்வொரு நாளும் இந்த ரத்தத்தை குறித்து பேசுறீங்களா? உங்க வீடுகளில் உட்கார்ந்து இருக்கும் போது பேசுறீங்களா? பிள்ளைகளோட பேசுறீங்களா? இந்த ரத்தம் என்ன செஞ்சிருக்குன்னு உங்க பிள்ளைங்களுக்கு என்னைக்காவது சொல்லி கொடுத்துருக்கீங்களா? ரத்தத்தை குறித்து பேசுங்க. இந்த வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது தான் பேசுறாங்க. அவங்க இந்த பஸ்காவை ஆசரிக்கும் போது தான் பேசுறாங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் இந்த பஸ்காவை கொண்டாடி இந்த பிள்ளைகளுக்கு இந்த கர்த்தர் எப்படி விடுவித்தார், இந்த ரத்தம் எப்படி விடுவித்தது, ஆட்டுக்குட்டின் ரத்தம் பார்வோன்னு எப்படி நம்மளை விடுவித்தது என்பதை கதையா சொல்லி கொடுப்பாங்க. அப்படி வீட்டுல பேசுங்க. வேதாகமத்திலிருந்து வசனங்கள் எடுத்து காட்டுங்க. இப்படிப்பட்ட செய்திகளை சிடிஸ் வாங்கி வீடுகளில் போட்டு விடுங்க. மற்றவர்கள் எல்லாம் கேட்கட்டும். அதை பி பிளட் கான்சியஸ்னஸ், ரத்தத்தை குறித்த சிந்தை உள்ளவர்களாயிருங்கள். அதை குறித்து தான் அப்போஸ்தலர்கள் போதிச்சாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதை குறித்து பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் ரத்தத்தினால அவர் உங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குனார்னு சொல்லி. 1 அதிகாரத்தில் மாத்திரம் இல்ல, எல்லா அதிகாரங்களையும் நம்ம பார்க்கலாம் அவருடைய ரத்தத்தை பத்தி. ஏன் அதுக்கு அவ்வளவு அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் பேசின பிரசங்கம் எல்லாம் எதை மையமா இருந்ததுன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், மரணம், உயிர்த்தெழுதல், அது மையமா இருந்தது. அதுதான் வல்லமை, அதுதான் ரட்சிக்கப்படுவர்களுக்கு பலன். அதனாலதான் நான் அதை குறித்து தீவிரமாக ஆழமாக ஜனங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த ரத்தத்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது நமக்கு பாதுகாப்பு உண்டாகிறது. ரத்தம் தெளிக்கப்படணும், ரத்தம் வெளியே தெரியணும், ரத்தத்தை குறித்து பேசணும், ரத்தத்துக்கு உள்ளவே தங்கி இருக்கணும். உங்க வாழ்க்கை ஏதோ திறந்த ஒரு காம்பவுண்ட் இல்லாத வீடு மாதிரி கிடையாது. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. எப்ப வேணா பிசாசு வரலாம், பிசாசு நினைக்கிற நேரத்துல நமக்கு தொந்தரவு கொடுக்கலாம், போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. நீங்க ஒரு பாதுகாப்பு கீழே இருக்கிறீங்க. நீங்க முத்தரிக்கப்பட்ட கிணறு, பாதுகாக்கப்பட்ட தோட்டம். உங்களுடைய தோட்டத்தை தேவன் பாதுகாக்கிறார். ஆனா எப்படி இது முடியுதுன்னு சொன்னா, நீங்க அந்த ரத்தத்தை தெளிக்கிறதுல தான், நீங்க அந்த ரத்தத்தை குறித்து பேசுறதுல தான், உங்களுடைய அறிக்கையிலே தான் அதனுடைய வல்லமையை நீங்கள் வெளிப்படுத்த முடியும். ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டது, எல்லாருக்காகவும் இந்த பிளான் சொல்லப்பட்டது. ஆனா யார் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறாங்களோ, யார் அந்த ரத்தத்தை தெளிக்கிறாங்களோ, அவர்களுக்குத்தான் இந்த காரியம் செயல்முறைக்கு வருகிறது.
அதனாலதான் எபிரேயர் புஸ்தகத்துல 4வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எபிரேயர் 4வது அதிகாரம் 14வது வசனம், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன குமாரனாகிய இயேசு என்னும் மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்ய கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நிறைய பேரு ரட்சிக்கப்பட்டு பிறகு சில பலவீனங்கள் நிமித்தமாக சில பாவங்கள் செய்யும் பொழுது அவர்கள் தேவனை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். நம்மளால முடியாது இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி. அந்த அறிக்கை எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? நான் என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கை செஞ்சேன், அதனால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்ன மன்னிச்சுது, இயேசுவின் ரத்தத்தினால் நான் கழுவப்பட்டேன் அப்படி சொல்றோம். அப்படி சொல்லுகிற நாம் ரட்சிக்கப்பட்டது ரத்தத்தினால் என்றால் பாதுகாக்கப்படுகிறது ரத்தத்தினால தானே. அந்த அறிக்கையை நம்ம உறுதியா பண்றது இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறோம்? ரட்சிக்கப்பட்டுட்டோம், அப்புறமா சில தவறுகள் செஞ்சுட்டோம், அப்புறம் சொல்லிடுறோம் எவ்வளவு ட்ரை பண்ணிட்டாங்க முடியலங்க அப்படின்ட்டு அறிக்கையை மாத்திட்டோம். இல்ல அப்பமும் இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக பரிந்து பேசுகிறது, அப்பமும் இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவுகிறது. அதனாலதான் சொல்லி இருக்குது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க முடியாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை. ஏற்ற சமயத்துல சகாயம் பெற, ஏற்ற சமயத்துல உதவி பெற, ஆண்டவரே நான் தோத்து போயிட்டேன், நான் அழுக்காயிட்டேன், என்ன கழுவுங்க அப்படின்னு சொன்னா கழுவ அவருடைய ரத்தம் ஆயத்தமா இருக்கிறது. The blood has never lost its power. கிறிஸ்துவின் ரத்தம் தம்முடைய வல்லமை ஒருபோதும் இழந்து போகவில்லை. அவர் தொடர்ந்து சுத்திகரிக்கிறார். அப்படி தைரியமா வாங்கன்னு கூப்பிடுது. தூர போகாதீங்க, தைரியமா வாங்க அப்படி என்று வேதாகமம் நம்மை அழைக்கிறது. எபிரேயர் 10வது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து அப்படி பார்க்கிறோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதிலே நான் 21 வாசிக்கிறேன். தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். தொடர்ந்து அதை அறிக்கை பண்ணுங்க. நான் நீதிமான், நான் சுத்தமாயிருக்கிறேன், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, ஆகவே என்னை அவர் சுத்திகரித்திருக்கிறார். இதை தொடர்ந்து நான் தேவனிடத்தில் சமீபமாய் இருக்கிறேன், நான் தைரியமாய் அவருடைய சமூகத்துக்கு சேர முடியும். இந்த நம்பிக்கை அறிக்கை செய்கிறதிலே உறுதியாயிருங்கள், தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியா இருக்க கடவோம். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரே. அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார், அதை நிறைவேற்றுகிறார். நான் சொன்னேன், நான் அதை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது நிறைவேறுகிறதா என்று கண்காணிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி அது நிறைவேற முடிகிறது? அவர் சொல்லுவதனால் அல்ல, அவர் சொன்ன வார்த்தையை நானும் சொல்வதனால் அவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அதுதான் வேத வசனம். பல இடங்களில் அதற்கான ஆதாரம் இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தைகளை நாமும் நம்முடைய வாயிலை வைத்து சொல்லும் பொழுது அவர் அந்த வார்த்தையை, அதே வார்த்தையை நாம் சொல்லும்போது அவர் நிறைவேற்றுகிறார். அப்படிதான் வாழ்க்கையில நாம் ஜெயிக்க முடியும், பாதுகாப்பை பெற முடியும். பஸ்காவின் பாதுகாப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாய் நமக்கும் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அதை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் பொழுது, நாம் உறுதியா இருக்கும் பொழுது, நாம் தவறாமல் இருக்கும் பொழுது நாம் தொடர்ந்து ஜெயத்தை பெறுகிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். தொடர்ந்து ரத்தத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.